ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையலில் இன்றைக்கி ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது எக் போண்டா இல்லது எக் பஜ்ஜின்னு கூட சொல்லலாம். ஸ்டஃப்டு எக் போண்டா. இது பண்ணுறதுக்கு 4 எக்கை நல்லா பாயில் பண்ணிக்கணும். ரொம்ப ஹார்டாக பாயில் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. சாஃப்டாக பாயில் பண்ணிக்கணும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் துருவின இஞ்சி பூண்டு இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இல்லாதனால இந்த கிரேட்டரில் இஞ்சி பூண்டு துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், சேர்க்காமலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த பாயில் பண்ண எக்கை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதோட அந்த மஞ்சக்கருவு மட்டும் யோக் மட்டும் நம்ம வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 4 எக்கோட மஞ்சக்கருவு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது, அப்படி லைட்டாக பிரேக் பண்ணி விட்டுட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இந்த 1 கப்பை வந்து 4 எக்குக்கும் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் காய பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறம் நல்லா காய்ச்சின எண்ணெய் 1 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு. எதுக்காக இந்த எண்ணெய் சேர்க்குறோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது. இந்த அளவுக்கு கலந்துக்கணும். ரொம்ப திக்காவும் கலந்துடக்கூடாது, ரொம்ப தின்னாவும் கலந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த எக்கை வந்து ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த மஞ்சக்கருவோட அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். அந்த மசாலாவை வச்சுட்டு இதை இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேட்டரில் இதை எக்கை டிப் பண்ணி உள்ளே ஃப்ரை பண்ணிக்கலாம். சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனோடனே எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், 1 கப் கடலை மாவு வந்து இந்த 4 எக்குக்கும் கரெக்டாக இருந்துச்சு. மீதி இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு தான் மிச்சம் இருந்துச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.